Hello viewers, welcome again to Hope Wings Kitchen. ரொம்ப நாளாகவே வீடியோ போடல, சாரி ஃபார் தட், கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் சிக்கன் புலாவ் தம் ஸ்டைலில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 kg சிக்கன் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சைஸில் ஒரு பாத்திரத்தை அடுப்பை பற்ற வச்சு வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் 150 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வாங்கியிருக்க சிக்கன் ரொம்ப கொழுப்புனால எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். கொழுப்பு இல்லாத சிக்கனுக்கு நீங்கள் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் 3 இலை, 3 ஸ்டார், 4 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் கடற்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 4 ஏலக்காய். அதுக்கப்புறம் அதை எல்லாம் நல்ல எண்ணெயில் கொஞ்சம் வந்து வதக்கிக்கிறேன். ஏன்னா அந்த எசன்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க 3 டீஸ்பூன் ஜீரகமும் 3 டீஸ்பூன் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பைசஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். காரமுமே நான் கம்மியாக தான் பண்ணுறேன். நல்லா எண்ணெயில் இதை வறுத்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வறுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 kgக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து அதை வதக்கிக்கணும். நான் கொஞ்சம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு பண்ணுறேன் சில டைமு. ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் கருகிடும், அதில் கருப்பாயிடும் ஒரு மாதிரி வெங்காயம். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நான் வந்து கொஞ்சம் அதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு நான் அதை வந்து வறுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு போகணும். அந்த ஸ்மெல் போன பிறகு நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, 1 புடி கொத்தமல்லியும் 1 புடி புதினாவும் நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் உள்ளேருந்து எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நான் திரும்பவும் கொத்தமல்லி புதினா கேட்டேன்னா என் பொண்டாட்டி வந்து என்னை பிரித்து எடுத்துருவா. ஸோ அதனால் நம்ம அவள் கட் பண்ணி கொடுத்த அதே கொத்தமல்லி புதினாலேயே நம்ம வந்து இந்த டிஷ் செஞ்சிடலாம். ஸோ நல்லா கொத்தமல்லி புதினாவை நல்லா வதக்கிக்குங்க. கொத்தமல்லி புதினாவோட எசன்ஸ் வந்து இப்போவே இறங்குச்சுன்னா அந்த புலாவில் வந்து உங்களுக்கு தெரியும் அது. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க 1 kg சிக்கன் ஆட் பண்ணுறோம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா சிக்கனில் வந்து அந்த உப்பு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா நம்ம டிஷ் பண்ணுறது வரைக்கும் அது நல்லாவே அதில் இறங்கியிருக்கும். ஸோ அதனால் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம். 1 kg புலாவ் ரைஸ்க்கு 1 kg சிக்கன் ஈக்குவல் அமௌண்ட்டாக நான் போட்டிருக்கேன் நான். ஸோ நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் இதுலேயே தான் வேக விட போகிறோம். கொஞ்சம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புலாவ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 4 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். 1 kg புலாவுக்கு போடுறதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி. அப்புறம் 2 பச்சை மிளகாய். இப்போ வந்து இந்த புலாவில் வந்து நான் வந்து ஸ்பைசி ரெண்டுமே வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பைசி வந்து அதிகமாக வேணுன்றவங்க பச்சை மிளகா ஒரு 4 அந்தமாரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் காரத்தூளில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் காரத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அது போட்டிங்கன்னா புலாவோட கலர் மாதிரி அது பிரியாணி மாரி ஆகிடும். நம்ம இந்த புலாவில் வந்து அந்த ஸ்பெஷலே வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதா. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சில்லி பவுடரை குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிக்கணும். இல்லைனா அது கூட போடாமல் வெறும் க்ரீன் சில்லி கூட போடணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 க்ரீன் சில்லியாக போட்டுட்டு நம்ம சில்லி பவுடரை கூட நம்ம போடாமல் விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம அதில்
கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் நான் நார்மல் சில்லி பவுடர் போடுறேன், காஷ்மீரி சில்லி கிடையாது, நார்மல் சில்லி, ஏன்னா எனக்கு கலர் மாறக்கூடாது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். தனியாத்தூள் தாராளமாக போட்டுக்கலாம், ஒரு 3 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தனியாத்தூள் போடுறதுனால நமக்கு கலர் வந்து சிகப்பு கலரில் மாறாது. ஸோ தனியாத்தூளையும் சில்லி பவுடரையும் போட்டு நல்லா நம்ம வந்து மசாலாவை சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 2 சில்லி க்ரீன் சில்லி போட்டிருக்கனால நான் 1/4 டீஸ்பூன், அது 1/4 டீஸ்பூனோட ரொம்ப கம்மியாக ஒரு சில்லி, நார்மல் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லி கிடையாது. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தயிர் வந்து கொஞ்சம் அந்த தயிரோட அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து அந்த புலாவில் வந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து 200 ml நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு புளிப்பு இன்னுமே வேணுன்றவங்க ஒரு 50 ml கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தயிரோட புளிப்பு வரும். அப்படி நீங்கள் சப்போஸ் 200 ml பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காரம் ஆட் பண்ணி உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக ஒரு லெமன் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அது எங்கே நம்ம செக் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். அப்புறம் மூடி போட்டுருங்க, மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க மசாலாவோட. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கிண்டிடுங்க. நல்லா கிண்டி விட்டு அடி பிடிக்காத அளவுக்கு திரும்பவும் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். சிக்கனில் அந்த தயிரோட எசன்ஸு, இந்த மசாலாவோட எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஏறி கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்திருக்குன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அதை ஓப்பன் பண்ணி திரும்பவும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லாவே வந்து அந்த மசாலாலாம் சிக்கன் நல்லா போயிருக்கு. இப்போ இந்த கிளாஸில் தான் வந்து நான் 4 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சிட்ருக்கேன். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 8 கிளாஸ் தண்ணி. ஸோ 8 கிளாஸ் தண்ணியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சைடில் ஒட்டி இந்த மசாலா எல்லாமே தண்ணியில் நல்லா கிளியர் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்ல கொதி வந்த பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போது நம்ம அந்த 4 கிளாஸ் அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை, நார்மல் ரைஸ்லேயே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மெதுவாக கிண்டிக்கோங்க. நீங்கள் வேகமாக கிண்டிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போது நம்ம திரும்பவும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வந்த பிறகு நம்ம அதோட காரம், உப்பு எல்லாமே இப்போ செக் பண்ணோம். இப்போ கொதி வந்துடுச்சு. நீங்கள் வந்து இப்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு அந்த சென்டராக ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த எடுத்து நீங்கள் காரம், உப்பு, புளிப்பு, இந்த இடத்துல வந்து சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்றவங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பத்தலைன்றவங்க லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்றவங்க உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தம் போட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ண முடியாது எதையுமே. உப்பு காரெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு. இந்த இதில் வந்து தண்ணி வந்து ஓரளவு குறைஞ்சிருக்கு, அரிசியும் ஒரு 70% வந்து வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பர்னர்லேயே சின்ன பர்னரை நம்ம வந்து தம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த கல் சூடாகும். இப்போது தண்ணி வந்து அரிசி மட்டத்துக்கு வந்துடுச்சு. சாப்பாடும் ஒரு 85% 90% வந்து நமக்கு வெந்திருக்கு. ஸோ தண்ணியும் வந்து அரிசி மட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து அடியிலையும் நமக்கு வந்து எங்கேயுமே அடியும் பிடிக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம தம்முக்கு ரெடி பண்ண போகிறோம். இதை இப்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூவிக்கலாம். இந்த கரம் மசாலா நீங்கள் இங்கே தூவும் போது தான் கொஞ்சம் டேஸ்ட் தெரியும். நீங்கள் மசாலா கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் போயிடும் அது. அதுக்கப்புறம் நம்ம கை விட்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே கொத்தமல்லி புதினா தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுத்திருந்தேன்னா அப்புறம் என் ஒய்ஃப் வந்து பத்திரகாளி தான். ஸோ அதனால் அந்த கை விட்டு எடுத்து அதே கொத்தமல்லி புதினாவை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன்
நெய் ஆட் பண்ணிக்கிறேன் தம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போது மூடி போட்டு நம்ம கல்லில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். கல்லில் எடுத்து வச்ச உடனே நீங்கள் ஸ்லோ பண்ணிடுங்க. சின்ன பர்னர் தான் இருந்தாலும் அதையும் ஸ்லோ பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் வெயிட்டாக ஏதாவது ஒரு பொருள் எடுத்து மேலே வச்சுருங்க. நான் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வாங்க எப்படி புலாவ் எப்படி வந்து குக் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தம் நல்லாவே ஆயிருக்கு, அரிசியும் நல்லாவே வந்து வெந்திருக்கு. தண்ணி இப்போ வந்து தம்மை எடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது தண்ணி. நமக்கு கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் கொஞ்சம் தம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தண்ணி இருக்கா இல்லை அடி பிடிச்சிருக்கா, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெலாம் நம்ம வந்து பார்த்துக்குறோம். எனக்கு தண்ணியும் இல்லை அடியும் பிடிக்கல, தம் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம மேலே வந்து கரம் மசாலா தூக்கிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, நெய், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைஸ் செக் பண்ணுறேன். ரைஸும் 100% வெந்திருக்கு. குழையவும் இல்லை, ரொம்ப விரையாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் அரிசி வெந்திருக்கு. இப்போது இதை நல்லா நம்ம வந்து அந்த கரம் மசாலா நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான சிக்கன் புலாவ் ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.